அது வந்து தனுஷுடைய எதிரிகள் தான். ஏன்னா தனுஷுடைய வளர்ச்சியும் அந்த வேகமும் பார்த்தீங்கன்னா பல பேருடைய தூக்கத்தை கெடுக்குது. அப்ப இவருடைய கேரக்டரை காலி பண்ணோம்னா இவருடைய வெற்றியை வந்து நம்ம தடுத்துடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஆனா அவருடைய கெரியர் காலி பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா தனுஷை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த நடிகர், அதுல மாற்றமே கிடையாது. தனுஷுடைய தனிப்பட்ட கேரக்டர் குறித்து நீங்க சில விமர்சனங்கள்லாம் இருக்கு. ஆனா ஒரு நடிகரா வந்து நீங்க தனுஷை வந்து வீழ்த்தவே முடியாது, அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அப்படி இவனை வீழ்த்த முடியாது அப்படின்னு நினைக்கிற சிலர் என்ன பண்றாங்கன்னா அவருடைய கேரக்டரை காலி பண்ற முயற்சியில அவங்க இறங்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் குறித்து வருகிற செய்திகள்லாம் அடிப்படை ஆதாரமற்ற செய்திகள். இப்ப அவருடைய படத்தினுடைய செட்டை வந்து ஜனநாயகனுக்கு கொடுத்தாருன்னு வந்த ஒரு பாசிட்டிவான செய்தியும் கூட பொய்யான செய்தி தான். என்ன காரணம், ஜனநாயகனுடைய படப்பிடிப்பு நடந்தது பையனூர்ல, இவருடைய படப்பிடிப்பு நடந்தது ஆதித்யாராம். ஆதித்யாராமுக்கு ஜனநாயகன் வரவே இல்லை, அவங்க அங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சம்மந்தமே இல்லாம பாத்தீங்கன்னா இவர் ஏதோ வந்து அள்ளி கொடுத்தாருங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது, அதுவும் பொய் தான்.